அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு திக்ர் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலை ஃபஜ்ரில் இந்த திக்ரை 3 முறை ஓதினால் அன்று முழுவதும் நாம் எந்த அமலை செய்தாலும் இந்த திக்ர் அவை அனைத்தையும் மிகைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த திக்ரை 3 முறை ஃபஜ்ர் தொழுகையில் ஓதுவது சிறப்பாகும். நாம் நம் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் ஸலவாத் ஓதியும் திக்ருகள் நம்மளுடைய துவாக்கள் கேட்டோம் என்றால் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்து தருவான். அதே போன்றுதான் இந்த திக்ரை 3 முறை ஓதிவிட்டு நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை கபூல் செய்து தருவான். இப்போ அந்த திக்ரு பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹா தொழுதுவிட்டு வந்தார்கள். அப்போது நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிவிட்டு அந்த திக்ரை கூறினார்கள். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸாதா கல்கிஹி வரிலா நப்சிகி வஷினாதா அர்சிஹி வமிதாதா கலிமாத்திஹி. இதன் பொருள், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடையளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதி செய்கிறேன். இதுவே இந்த திக்ரின் பொருளாகும். இந்த திக்ரை யார் ஒருவர் காலையில் 3 முறை ஓதுகின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றும் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் நூல் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களில் இந்த திக்ரை 3 முறை ஓதுங்கள். நம்மளுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஆமீன். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.